வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப அருமையான சம்மர் ஃப்ளவர் பிளான்ட் காம்போ பார்க்கலாம். இப்போ இந்த ஃப்ளவர் காம்போவில் நான் கொடுக்குறது எல்லாமே சம்மருக்கு நமக்கு ரொம்ப அருமையாக வரக்கூடியது. அதனால் இந்த பிளான்ட் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன செடி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நைட் குயின். நைட் குயின் அருமையாக பூ பூக்கிற சீசன். சம்மர் ஆரம்பிக்கும் போது மொட்டை எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிரும். நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதை நான் காட்டுறது எல்லாமே நீங்கள் மாடியில் வைக்கலாம், மொட்டை மாடியில் வைக்கலாம், பால்கனியில் வைக்கலாம். நல்ல ஒரு வாசனை கொடுக்கக்கூடிய செடிகள். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ராஜமல்லி. ராஜமல்லி எல்லாம் இந்த வாட்டி பூவோடவே வந்துச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல, அருமையாக பூவோட. இந்த மாதிரி ஒன்று ஒன்று மொட்டு இருந்தது. அப்புறம் இது வந்து மதுக்காமினி. இதில் வந்து பூ இல்லை, இனிமேல் தான் பூக்கறக்கு ஆரம்பிக்கும். இந்த பூவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா அழகாக வாசனை, சரியான வாசனையாக இருக்கும். 1, 2 பூ இருந்தாலே போதும். அதாவது இப்போது மாடியில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், பால்கனியில் வைக்கணும், எனக்கு சின்ன பாட்டில் வச்சா போதும், ரொம்ப பெருசாக வளரக்கூடாது, அந்த மாதிரி இருக்கவங்கலாம் இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல வாசனையாக வரும். இதனுடைய அந்த ஸ்மெல்லே வந்து நமக்கு காற்றை வந்து அருமையாக சுத்தம் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா முல்லை. இது வந்து இப்போ தான் அரும்பு எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்குது குட்டி குட்டியாக. இந்த முல்லை இது நிறைய பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. அதுக்கப்புறம் இது செம்பருத்தி. செம்பருத்தியில் இது நான் ஒயிட் கலர் எடுத்து வச்சுருக்கேன் பூவோட. சப்போஸ் உங்ககிட்ட ஒயிட் கலர் இருந்தது அப்படின்னா நீங்கள் வேறு கலர் வேணாலும் மாற்றிக்கலாம். வேறு என்ன கலர் இருக்கோ அது உங்கள்கிட்ட இல்லாத கலர் போல் நம்மகிட்ட இருக்கிறத மாற்றி கொடுத்துக்கலாம். இல்லை இதுக்கு பதிலாக நாட்டு செம்பருத்தி வேணுனாலும் வாங்கிக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். ஏன்னா இது வந்து நான் இப்போ பூவோடு இருக்கிறதுனால இதில் எடுத்து வச்சேன். நல்ல ஹைட்டாக இருக்கக்கூடிய செம்பருத்தி. இதுவுமே நீங்கள் பால்கனியில் வைக்கலாம். உங்களுக்கு தெரியும், சாமிக்கு பூ போடுறதுக்கு, ரெகுலராக பூ இருக்கிறதுக்கு எல்லாமே இது நமக்கு யூஸ் ஆகும். இப்போது இதில் வந்து மொத்தம் எத்தனை செடிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5 செடிகள் இருக்குது. இது 5: முல்லை, ராஜமல்லி, நைட் குயினு, செம்பருத்தி, அப்புறம் இந்த 5 செடி. அதோடு பார்த்திங்கன்னா மண்கலவை. நம்ம தயார் பண்ணுற மண்கலவை நல்லா புதுன்னு அருமையாக இருக்கும். இந்த மண்கலவை 1 kg இதில் ஃப்ரீயாக கொடுக்குறேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வந்து சம்மர் ஆரம்பிக்குது இல்லையா, நமக்கு வந்து நிறைய செடிகள் வந்து, அது ரோஸ் முக்கியமாக, ரோஸு எந்த செடியாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து அப்படியே காயறக்க ஆரம்பிக்கும். இலைகள் வந்து அப்படியே கருகி காயறக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி கண்டிஷனில் உங்ககிட்ட ஏதாவது செடி இருந்தது அப்படின்னா இந்த மண்கலவையை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். அந்த பாட்லேருந்து மேலே ஒரு 2 இன்ச்சுக்கு பழைய மண்ணை சுரண்டி எடுத்துகிட்டு இந்த மண்கலவையை நீங்கள் மேலே போட்டு தண்ணி விட்டிங்கன்னா போதும். தண்ணி தெளித்து விட்டிங்கன்னா அருமையாக வளர்றதுக்கு ஆரம்பிச்சிடும் குபு குபுன்னு. இது நீங்கள் அப்படியெல்லாம் என்கிட்ட எதுவுமே இல்லைங்க, இப்போ தாங்க நான் செடி வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, இந்த செடிங்களுக்கே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்க இல்லையா, இப்போ நான் காம்போவில் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த செடிங்களுக்கே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த சம்மரில் என்னென்ன செடிகள் வளருமோ அதை வந்து வரக்கூடிய வாரங்களில் நான் காம்போவாக கொடுக்குறேன். ஏன்னா சம்மரில் எது நல்லா வருமோ அதை வச்சோம்னா தான் நமக்கு நல்லாயிருக்கும். சம்மரில் அவ்வளோவா வராத செடிகளை நம்ம வச்சு கஷ்டப்படுறதுக்கு இந்த மாதிரி எது வருமோ அதை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கார்டனிங் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நம்மளுக்கு. அதனால் இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம், வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.